வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பிஸ்கப் 205i இந்த ஜெராக்ஸ் மிஷினில் ரிமைண்டர் எப்படி செட் பண்ணணும்னு பார்ப்போம். பார்த்துக்கோங்க, கோனிகா மிஷினு. அதில் மாடல் வந்து 205 பிஸ்கப் 205i. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஆதார் கார்டு சில ஜெராக்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரே பேஜில் வந்து 2 பக்கம் எடுக்கணும். அதுக்கு வந்து ரிமைண்டர் எப்படி செட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்பைன் ஒரிஜினல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 2-in-1. அடுத்ததாக டேரக்ஷன் வந்து டாப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆட்டோ இருக்குது, ஷூம் வந்து 70% இருக்குது. நம்ம ஷூம் வந்து 95% வைக்கணும். பேப்பர் வந்து நம்ம ட்ரை 1 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஷூம் மேனுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் 95 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டுக்கு வந்து டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சாவே போதும், ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் A4 சைஸு, ட்ரே 1, ஷூம் வந்து 95%. குவாலிட்டி வந்து டெக்ஸ்ட் ஆர் ஃபோட்டோ ஒரே சைடில் வந்து 2 பக்கமும் பிரிண்ட் ஆகும். இதை வந்து நம்ம மெமரி மோடில் ஏற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா மெமரி மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ரிஜிஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் 1, ப்ரோக்ராம் 2ல் நீங்கள் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் 1ல் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கிறோம். ரீசெட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போது நம்ம செட் பண்ண மோடு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு மெமரி மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ரீகால் கொடுத்துக்கோங்க. நம்ம ப்ரோக்ராம் 1ல் தான் ஏற்கனவே செட் பண்ணியிருந்தோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம செட் பண்ண ரிமைண்டர் வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம ஒவ்வொரு டைம் வந்து எல்லாம் செட் பண்ண தேவையில்லை, ஒரு தடவை செட் பண்ணி வச்சாலே அதே யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச்.